தம்பி, நம்ம வெங்கடபதி பெரிய மனசு பண்ணி இந்த இடத்த கொடுத்திருக்காரு. முதல்ல நம்ம ஊர் சார்பா அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆத்தாக்கு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஊருக்கே நல்லது பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்ல தம்பி, இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி. எப்படியோ பூமாரி ஆத்தா அவளுக்குன்னு ஒரு இடத்த தேடிக்கிட்டா. நம்ம பூசாரி ஐயாவுக்கு வாஸ்து நல்லா தெரியும். இந்த இடம் அருமையான இடம்ங்கிறாரு. இந்த கோயிலுக்கு உலக புகழே கிடைக்க போதுங்கிறாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்பகிரகம் இங்க இருக்கு, ஆனா கோவில் கொஞ்சம் ஒன்றும் பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன தம்பி, செஞ்சுட்டா போச்சு. அதே மாதிரி இந்த சுத்து வட்டார இடம் யாரு என்னன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட நல்லபடியா பேசி நம்ம இந்த இடத்த வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கோவிலை பெருசா கட்டலாம். ஏன்னா இங்க சத்திரம், அன்னதானம் பண்ணுறதுக்கான இடம், வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு, இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கார் பார்க்கு எல்லாம் இப்பவே பிளான் பண்ணி கொஞ்சம் விசாலமா பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பிரச்சனை இருக்காது. தாராளமா பண்ணிடலாம் தம்பி. இந்த இடம் தான் கர்ப்ப கிரகம் அமைய போற இடம். யாரும் யோசிக்கிறீங்களா? பூமாரி ஆத்தா இந்த ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். முத்தரசு, நீ நினைச்ச மாதிரி இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா வரும். இந்த கோயிலால ஊர் சிறக்கும், செழிக்கும், நல்லா மழை பெய்யும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. முத்தரசு, இந்த கோயிலை நீ கட்டி முடிச்சு உன்னோட 3 மக ஒரு மகனோட சேர்ந்து இங்க வந்து சாமி கும்பிடுறது நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. வெண்ணிலா, நமக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு சாத்தா சொல்லுது. அவ்வளோ நாள் ஆகுமா? சாமி, ஒன்றும் இல்லை, அருள் வரும்போது ஆத்தா எங்களுக்கு இன்னொரு ஆண்மகம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அவ்வளோ நாள் ஆகுமா? ஆத்தா சொன்ன வாக்கு எனக்கு எப்படி தம்பி தெரியும்? ஆத்தா சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை இவர் சொல்றது திருத்தணிக்கை பத்தி இருக்குமோ? விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு தெரிய விடக்கூடாது.
சரிங்க ஐயா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பேசிடலாம். கணபதி சபதி கிட்ட பேசிட்டேன், எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்களா? சிறப்பு. அப்போ அவரை வச்சு நம்ம டோட்டல் பிளானை பண்ணிடுவோம். சரிங்களா? சரிங்கய்யா. அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாங்க தம்பி. வாங்கய்யா. வாங்க. ஏய், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு திங்கிறது தான் வேலையா? நானும் இவ்ளோ டென்ஷன்ல இருக்கேன். என்ன இது? நீ கோவத்துல வருவேன்னு எங்களுக்கு தெரியுமா? ஏதோ சாப்பிடணும் போல இருந்துச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு போய் கோச்சுக்கிற? அதுக்கு நீ இவ்வளவா சாப்பிடுறது? அதை விடு. அவங்க ஏதோ கோயிலுக்கு இடம் பாக்குறாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு போனியே. அங்க என்ன நடந்துச்சு? எதுக்காக இவ்வளவு டென்ஷனா வர? அங்க என்னாச்சு தெரியுமா? அந்த பூசாரிக்கு சாமி வந்து முத்தர்ச மாமா அவரோட ஆண் வாரிசோட சேர்ந்து வந்துதான் அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுவாருன்னு சொல்றாரு. எப்பா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மரமண்டிக்கு எதுவுமே புரியாதா? அவர் சொன்னது திருத்தணிகை பத்தி. அப்ப கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றப்போ திருத்தணிகை மாமாவோட உண்மையான வாரிசுன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படியா சொல்ற? ஆமாண்டி, ஆமா. அதனாலதான் எனக்கு டென்ஷனே. அது நடக்க கூடாதுடி. அப்படி நடக்க கூடாதுன்னா கண்டிப்பா கோயில் கட்டுற வேலைகளும் நடக்க கூடாது. அப்புறம் எப்படி கோயில் கட்டுறதை தடுக்கிறது? எப்படியாவது மாமாவை இந்த கோயில் கட்டுறதை தடுத்தே தீரணும். நான் முடிவு பண்ணிட்டேன்டி. ஸ்வேதா, வேணாண்டி. இத்தனை நாள் நீ தலையிட்டதெல்லாம் சாதாரண சமாச்சாரம். இது சாமி விவகாரம். எதையாவது பண்ணி தேவலாம உன் ஆத்த தண்டிச்சுட்டானா? வாய வைக்காத. நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்ட சாமியாவது பூதமாவது என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல, நான் இதை தடுத்தே தீர்வேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்பு கூட எனக்கு எதிராக நடக்க விட மாட்டேன். இப்போ நான் ஏதாவது பண்ணியே தீரணும். ஏய், நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஜடம் மாதிரி வாழ முடியாது. இந்த கோவில் கட்டுறதையும் உயிரை கொடுத்து அதை தடுத்து நிறுத்துவேன். போதும். அண்ணி வேண்டாம் அண்ணி. குழந்தை மாதிரி பண்ணாதே. ஜனனி, ஐயோ ஜனனி, ஐயோ அண்ணி வேண்டாங்கறல. போதும் கௌதம். ஜனனி, ஐயோ அண்ணி வேண்டாங்கறல. விடுங்க. ஷூ, கையை விடுங்க. என்ன விளையாட்டுது? புழுதாச்சு போட கூட உழுது வச்சு என்ன பண்ணுவீங்க? முத்து மாமா, இதுல எல்லாம் நீ தலையிடாத. இது மருந்து சாதம். இத சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா வளரும். இது கொடுக்க வந்தா ஒரு வாய் கூட வாயில வச்சு பார்க்காம அப்படியே கசக்கும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் ஓடுறா சின்ன குழந்தை மாதிரி. என்னதான் பண்ண சொல்ற? இல்லண்ணா, எனக்கு வேண்டாண்ணா, ரொம்ப கசக்குது. நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துதான் நான் சொல்றேன். அண்ணி சும்மா சொல்றாங்க. ஏய், இந்த கசப்பை தாங்கலனா புள்ள பெத்துக்கிறப்ப எப்படி வலி தாங்குவ? இதெல்லாம் சாப்பிட்டாதான் வலி மட்டுப்படும். இத அடிக்கடி சாப்பிட சாப்பிட வலி இல்லாம குழந்தைய சுகப்பிரசவமா பெத்துக்கலாம். சாப்பிடு. பிடிவாதம் பிடிக்காம சாப்பிடு ஜனனி. ஐயோ வேண்டானா வேண்டாம், விடுங்களா அண்ணி. அவளை கொஞ்சம் விடுங்க, நான் சொல்றேன். ஜனனி, உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் சாப்பிடு. அண்ணா எனக்கு வேண்டாம், நான் சொன்னா கேளுங்கண்ணா. நீங்க போங்க. இப்படி பண்றாளே இவ. ஜனனி, எனக்காக சாப்பிடு, சொன்னா கேளு. வேணா கௌதம். அக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நாளா சாப்பிட பத்தியா? அதே மாதிரி நீ சாப்பிடு. சரி, நான் சாப்பிடுறேன் அண்ணி.
என்ன சிம்ரன், ஏன் தனியா வந்துட்ட? ஒண்ணு இல்ல. என்னன்னு கேக்குறேன்ல. ஒண்ணு இல்ல, கண்ணில் தூசி விழுந்துருச்சு. புரியுது, இதெல்லாம் பார்த்த உடனே உனக்கு கண்ணில் தூசி விழுந்துருச்சு. எனக்கு புரியுது. இப்ப ஜனனி இருக்க இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். அப்படித்தானே? ஹேய், இங்க பாரு சிம்ரன், கவலைப்படாத. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் உனக்கும் இதே மாதிரி வெண்ணிலா எண்ணெய், களை எண்ணெய் எல்லாரும் ஊட்டி விடுவாங்க. புரியுதா? சரிங்கிறத சிரிச்சுக்கிட்டே சொல்லு, அழாத. சரி. இங்க பாரு சிம்ரன், என்னைக்குமே நம்ம யோசிக்கிற விஷயம் தான் நிஜமாகும்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவா யோசி, கண்டிப்பா நல்லது நடக்கும். வந்தாச்சு, அழகப்ப வந்தாச்சு. சகல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க மாமா. கார்த்திக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போங்கண்ணே, வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? இல்ல தங்கச்சி, வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ஜிலேபி அங்க விட்டு வந்திருக்கேன். வெண்ணிலா, ஆமா, எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம். பூங்கோத என்ன இப்போ என்ன விஷயமா அனுப்பி வச்சிருக்கா? மாம்சு, அது தெரியாம தான் கிளம்பி வந்திருக்கீங்களா? ஆமா கார்த்திக், என்னைக்கு அவ என்கிட்ட என்ன எது விஷயத்த சொல்லிருக்கா? கிளம்புங்க கிளம்புங்கன்னு அவசரப்படுத்தி கிளப்பி விட்டுட்டான். நானும் கிளம்பி வந்துட்டேன். இங்க வரப்போற சந்தோஷத்துல பாதி தலகால் புரியல எனக்கு. அப்புறம் ஜனனி, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். போன்ல சொன்னது இப்பதான் உன்னை நேர்ல பாக்குறேன். கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவை பெத்து கொடுத்துரு. வெக்க வெக்க வெக்க. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாதே, சொல்லு கார்த்தி. முத்தரசன் அவர் பேர்ல வாங்கின 100 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதான் கேஸ் கூட நடந்துட்டு இருந்துச்சு. அது அண்ணன் பேர்ல இப்ப தீர்ப்பாயிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கை கொடுங்க மாப்பிள. இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த நிலத்தை தான் அண்ணன் நம்ம பேர்ல எழுதி வைக்க போறாரு. என்ன மாப்பிள, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க வேற சும்மா இருங்க. 100 வாட்டிக்கு மேல காரணத்தை சொல்லிட்டேன். கேட்கறவங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்காக தான் பூங்கோதை உங்களை அமைச்சிருக்கா. இந்த வேலையை நம்ம சிறப்பாக ஃபர்ஸ்ட் முடிப்போம். என்ன மாப்பிள்ள, நீங்க இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து என்ன மருமகனாவே யாரும் நடத்தல, மகனா நினைச்சு அரவணைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு எழுதி வைக்காட்டி என்ன, அந்த பங்காவது உங்களுக்கு இருக்கட்டுமே. விடுங்க, நீங்க வேற அதையே பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? சாப்பிட்டீங்களா? அங்கதான் வரேன். அடுத்தது விட முடியாத ஒரு சமாச்சாரம் இருக்கு. வெண்ணிலா, என்ன மெனு? என்னென்ன, நீங்க வரப்போறதா முன்னாடியே போன் பண்ணிருக்கலாம்ல. ஜனனிக்கு செஞ்ச மருந்து சாதம் தான் இருக்கு. மருந்து சாதமா? இதுக்கு பேசாம எலி மருந்தையே கலக்கி கொடுத்து. மாம்சு, வீட்டுல எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு எலி மருந்து வாங்கி வச்சிருக்கு. உங்களுக்கு அதேதான் வேணும்னா சொல்லுங்க, அதே கொடுத்துடலாம். வேணாம் வேணாம், நான் சும்மா ஏதோ தமாசுக்கு சொன்னேன். அதோ தெரியுது பாருங்க சார். ஆமா சார். அங்க அந்த வேப்ப மரம் வரைக்கும் இலை இருக்கு. அங்கிருந்து அப்படியே இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க சார். அதுல சார், வாங்க மருது. வணக்கம் மருது. முக்கியமான விஷயம் சார் கிட்ட பேசியிருக்கேன். அவர் உங்களுக்கு விவரம் சொல்லுவாரு. சொல்லிருக்கேன். சரிங்க சார். என்னாச்சு சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்ல? வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லப்பா, அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்? அவங்க இன்னொரு பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவரு ஆரம்பிக்கிறோம், அது 50 ஏக்கர்ல ஆரம்பிக்கிறத விட பெரிய பிளான்டா போட்டுடலாம். அதனால 100 ஏக்கர் ஒரே இடமா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாராம். அதனால எங்கேயாவது 100 ஏக்கர் மொத்தமா கிடைக்கிற மாதிரி இடம் பார்க்கலாங்கிறாங்க. கிடைக்குமா மருது? என்ன சொல்றீங்க அண்ணா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்த விட்டா மறுபடியும் கிடைக்காது. உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு முதல்ல இந்த இடத்த முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வேணா இன்னொரு 50 ஏக்கர் பாத்துக்கலாம். தம்பி, நீங்க புரியாம பேசுறீங்க.
100 ஏக்கர் ஒரே இடமா வேணும். அப்படி இருந்தாதான் அவங்க வாங்குவாங்க. இந்த 50 ஏக்கர் வேணாம் தான்ப்பா அவங்க சொல்றாங்க. என்னண்ணா நீங்க எவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு இந்த இடத்த ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? பிசினஸ்னு வந்தா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். சரி விடு. இந்த ஊருக்குள்ள பெரிய வீட்டுக்காரங்க யாரோ இருக்கிறாங்களாமே, பேரு கூட முத்தரசன் சொன்னாங்களே, அவர்கிட்ட 100 ஏக்கர் ஏரிக்கிற பக்கமா மொத்தமா இருக்குன்னு சொன்னாங்களேப்பா. அந்த இடம் கிடைச்சிச்சுன்னா நமக்கு வசதியா இருக்கும். ஏரிக்கிற பக்கம் இடம் இருக்கிறதுனால தண்ணிக்கும் பிரச்சனை இருக்காது. அத வேணா பேசி வாங்கி கொடுப்பா. உன் கமிஷன் வாங்கி கொடுத்துறேன் நானு. அண்ணன் கொடுக்குறேன்னு சொன்ன போய் வாங்கியிருக்கலாம். ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிட்டோமே. இப்படி இவங்க கேட்பாங்க தெரியாம போச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது அண்ணன் கை கால விழுந்து கெஞ்சி கூத்தாடியாவது அந்த இடத்த நம்ம பேருக்கு வாங்கிடணும். அப்பதான் சரியா வரும். என்னப்பா யோசிக்கிற? சார், இதான் உங்க பிரச்சனையா? இதை முன்னாடியே சொல்லிருக்கலாமே சார். என்ன விஷயம் புரியலையே? இப்பதான் சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அந்த 100 ஏக்கர் வேணும்னு கேட்டீங்களாமே, உடனே பேசி முடிச்சு தரேன். அந்த இடத்த நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க எனக்கு கமிஷனே தர வேணாம் சார். ஓ ஃபேண்டாஸ்டிக். என்ன மருது? ஏன்னா அந்த இடத்தோட முதலாளியே நான் தான். நீங்க டீல் பேச வேண்டியது என்கிட்ட தான். ஓ வெரி குட். ஆமா சார், அந்த இடத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன் என்ன ரொம்ப வற்புறுத்தினாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டாரு. நான் தான் இப்ப வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு உங்க பேருக்கு மாத்தி விட வேண்டியதுதான். சார், நீங்க ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. பிரமாதம். அப்ப நல்ல நாள் பார்த்து பேசி முடிச்சலாம்ல சார்? வெரி குட் மருது, வெரி குட். உங்க திறமையை மறுபடியும் காமிச்சிட்டீங்க. நாங்க சொன்ன மாதிரியே இங்குள்ள எல்லா வேலையும் நீங்களே பார்த்து முடிச்சு கொடுத்துறணும். தாராளமா சார், எல்லாம் பண்ணிக்கலாம் சார். இந்த ஊர்ல பாதி நாள நம்மளுது சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ஊருக்குள்ள நாம சொன்னா எல்லாரும் கேட்பாங்க சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம், பாத்துக்கங்க. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க சார், நீங்க போங்க, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மருது, நாங்க வரோம். சொல்லுங்க மருது. ஸ்வேதா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் மருது? அந்த ஏரிக்கிற பக்கத்துல இருக்க 100 ஏக்கர் நிலத்தை என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார்ல அண்ணன், நான் கூட வேணான்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்போ ஒரு பார்ட்டி அந்த இடத்த கேட்டு வந்திருக்காங்க. முத வேலையா அண்ணன் கிட்ட பேசி அந்த இடத்த என் பேருக்கு எழுதி வாங்க போறேன். அதுக்கப்புறம் லிக்கர் கம்பெனி பார்ட்டிக்கு அந்த இடத்த கைமாத்த போறேன். அப்புறம் என்ன, என் லெவல் எங்கேயோ போகுது. ரொம்ப சாரி மருது, நீங்க ரொம்ப பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்ன பிரச்சனை? ஏன் அப்படி சொல்ற? ஓஹோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதே 100 ஏக்கர் நிலத்தை உங்க முத்தரசு அண்ணன் 4ஆ பிரிச்சு ஜனனி, கார்த்தி, பூங்கோதை, கலை இவங்க 4 பேர் பேர்லயும் எழுதி வைக்க போறாரு.